இன்றைய நன்னெறி. அதாவது எல்லாமே ஒரு கட்டத்துல கவலைப்படும். எதுக்காக அப்படின்னா, நான் அவங்களுக்கு இதெல்லாமே செஞ்சிருக்கேன். உறவுகள்ல சொல்றேன் நான். நான் இதெல்லாமே எல்லாமே நிறைய அவங்களுக்கு செஞ்சிருக்கேன். நிறைய நான் அன்பா இருக்கேன் அவங்க கிட்ட. நிறைய பொருட்கள் வாங்கி கொடுத்திருக்கேன். இந்தந்த இடங்கள்ல எல்லாமே அவங்கள நான் முதன்மைப்படுத்திருக்கேன். நான் அவங்க மேல அன்பா பாசமா தான் இருக்கேன். ஆனா அவங்க என் மேல அன்பா பாசமா அதே அளவு என்கிட்ட அன்பையும் பாசத்தையும் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்துல கவலைப்படுவோம் உறவுகள் கிட்ட. சோ உறவுகள் கிட்ட இந்த மாதிரி கவலைப்படுறதுக்கு அது ஒன்றும் பிசினஸ் கிடையாது. கொடுக்கல் வாங்கல் கிடையாது. சோ உறவுகள் கிட்ட வரணும் அப்படின்னா அது நிபந்தனையற்ற அன்பாதான் இருக்கணும். ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுக்கறதுனாலயோ, நீங்க கட்டாயப்படுத்தி அவங்கள பாசமா இருக்க சொல்றதுனாலயோ அந்த அன்பை விலைக்கு வாங்க முடியவே முடியாது. அதாவது கேரக்டரும் ஒத்து போய் நிபந்தனையற்ற ஒரு அன்பு வருது பாத்தீங்களா, அதுதான் நிலையானது. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா புரியும் நான் சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னு. எல்லாருமே இத நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? நம்ம உறவுகள் கிட்ட நம்ம குடுக்குற அன்பு அவங்க திருப்பி குடுக்கல அப்படிங்கிறத நம்ம நிறைய நேரத்துல ஃபீல் பண்ணியிருப்போம். தயவு செய்து பொருட்களை வாங்கி கொடுத்தோ, கட்டாயப்படுத்தியோ அன்பைய வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பா நினைக்காதீங்க. அது நிலைக்காது. நிபந்தனையற்ற அன்புதான் நிலையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிறைய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்ந்து காட்டுவோம், வழிகாட்டுவோம்.